வணக்கம். உங்களோடு சில மணித்துளிகள். இன்று திரைப்பட பாடல்களை பற்றி கொஞ்சம் அசை போட்டு பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். திரைப்பட பாடல்கள் வெறும் பொழுதுபோக்குக்கு மட்டுமல்ல, இலக்கியம் நிறைந்தது, இலக்கணம் நிறைந்தது. இலக்கணம் இலக்கியம் இல்லாமலும் இருக்கிறது. ஆனால் எப்படி பார்த்தாலும் திரைப்பட பாடல் ரசிக்கத்தக்கது. என் வாழ்க்கையில் பல பாடல்கள் நான் ரசித்து கொண்டாடியது உண்டு. ஒரு பாடலை குறிப்பிடுகிறேன். ரொம்ப அருமையான பாடல். அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே. இந்த பாடல் வாலி எழுதியது. இசைஞானி இளையராஜாவின் தனித்திறமை. எனக்கு பாட வராது. கல்யாணி ராகத்தில் ரொம்ப அழகிய பாடல் இது. எந்த மனம் இந்த பாடலை ஏற்க மறுக்கும்? அவ்வளவு அற்புதமான பாடல். அம்மாவை கொண்டாடுவதற்கு அற்புதமான பாடல். இந்த பாடலாம் நான் ரசித்தவன். அடுத்து என் குழந்தைகளுக்கு தாலாட்டிய பல பாடல்கள் உண்டு. அதில் 1-2 பாடல்களை நான் குறிப்பிடுகிறேன். அந்த பாடல் எஸ்பிபியும் பி சுசிலாமாவும் பாடியிருப்பாங்க. ஏனடி சின்னம்மா என்ன நினப்பு, இங்கு என்னத்த கண்டியோ இந்த சிரிப்பு, ஏனுங்க மாப்பிள்ளை என்ன நினப்பு, இங்கு என்னத்த கண்டியோ இந்த சிரிப்பு, கோழிக்கு சேவல் சொந்தம், குயிலுக்கு ஜோடி சொந்தம், ஆணுக்கு பொண்ணு சொந்தம், சில காலமா நாமும் அவசர சொந்தம் கொண்டோம் சில காலமா, பல்லாக்கு உடம்பு கண்டு பழபழ கண்ணம் கண்டு சும்மாவா நான் இருப்பேன் சரிதானம்மா, என்ன சொர்க்கத்தில் கொண்டு செல்ல வருவாயம்மா, நான் ரொம்ப புதுசு மச்சான், வயசுல சிறுசு மச்சான், நீ கொஞ்சம் சொல்லி தந்தா சிரிக்கிற ரசிக்கிற அணைக்கிற, ஏனுங்க மாப்பிள்ளை என் நினப்பு, எங்கு என்னத்த கண்டியோ இந்த சிரிப்பு. வரிகள் கூட எனக்கு சில ஞாபகம் இருக்காது. ஆனால் இந்த பாடல்லாம் நான் கேட்டு ரசித்து என் குழந்தைகளை தாலாட்டிய பாடல். அப்புறம் டி ராஜேந்தர் பாட்டு, ரொம்ப அருமையான பாடல்கள்லாம் இருக்கிறது. அதில் ஒரு பாட்டு, தோள் மீது தாலாட்ட ஏன் பச்சை கிளி நீ தூங்கு, தாய் போல தாலாட்ட ஏன் தங்கமே நீ தூங்கு, நிலவ கேட்டா புடிச்சு தருவேன் மாமே, தங்கரதமே தூங்காயோ, தழமடலே தூங்காயோ, முத்துச்சரமே தூங்காயோ, முல்லைவனமே தூங்காயோ. என்ன ஒரு அழகிய பாடல். டி ராஜேந்தர் வரிகளும் அவருடைய இசையும் சிறப்பாக இருக்கும். இது மாதிரி பாடல்கள் நான் அவ்வப்போது சொல்லுவதுதான், பாட தெரியாது என்றாலும் இந்த பாடல் என் குழந்தைகளை தூங்க வைத்தது. அடுத்து ஒரு பாடல் பி சுசிலாமா பாடுவாங்க. ரொம்ப சிறப்பான பாடல். 16 வயதினிலே 17 பிள்ளையம்மா, தாலாட்டு பாடுகிறேன் தாயாகவில்லையம்மா, ஆரீராரோ. இந்த பாடல். அடுத்து ஏ.ஆர். ரஹ்மான் இசையில், உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு, நினைவே நினைவே எந்த நெஞ்சோடு கலந்து விடு. இந்த பாடெல்லாம் ரொம்ப அருமையாக ஹரிஹரன் சித்ரா பாடியது. நான் வெகுவாக ரசித்து கொண்டாடியது. அது மட்டுமல்ல, இன்னொரு பாடல், என் மேல் விழுந்த மழை துளியே இத்தனை நாளா எங்கிருந்தாய், இன்று எழுதிய என் கவிதை இத்தனை நாளா எங்கிருந்தாய். இப்படி பாடல்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அற்புதமான பாடல்கள், திரைப்பட பாடல்கள். அதனால் திரைப்பட பாடல்களை ஏதோ பாடல்கள் என்று கடந்து விட முடியாது. நிறைய 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 பாடல்கள் இருக்கிறது. அதையெல்லாம் நினைத்து பார்க்கிற போது நம் இதயம் இனிக்கிறது, அப்படித்தான் சொல்ல வேண்டும். எத்தனை பாடல். ஒரே ஒரு தத்துவ பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறேன். அது கவியரசு கண்ணதாசன்.
எழுதிய பாடல். இந்த பாடலை கேட்டுவிட்டுத்தான் கவிஞர் வாலி மிகச்சிறந்த பாடல்களை எல்லாம் எழுதியதாக வரலாறும் உண்டு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். இப்படி இந்த பாடலாம் எனக்கு முழுமையாக பாட முடியல. அதனால் இப்படிப்பட்ட பாடல்கள்லாம் நம்மோடு பயணித்து கொண்டு இருக்கிறது, இன்னும் பயணித்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட கவிஞர்களையும் இசையமைப்பாளர்களையும் பாடியவர்களையும் மறந்துவிட முடியாது இல்லையா? நீங்களும் திரைப்பட பாடல்களை கேட்கிற போது ஏதோ கேட்கிறோம் என்று இல்லாமல் ஆழமாக சிந்தித்து அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொண்டு கேட்கிற போது இதயம் மகிழ்ச்சியில் துள்ளும்.